தமிழ்நாட்டில உள்ளாட்சி அமைப்புகளின் வரலாற்று தொடக்கம் மற்றும் வளர்ச்சின்னு பார்க்கும்போது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுல காணப்படுற ஆதாரங்களின்படி, உள்ளாட்சி அமைப்புகள்ல தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டதாக அறியப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளாட்சி முறை அப்படிங்கிறது 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகள்ல சோழர்களோட ஆட்சி காலத்தில தான் இந்த முறை வந்து உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராம சபைகள் அப்படிங்கிறது சோழ அரசர்களோடு வலிமையான உறவுகளை கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபையோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறை அப்படிங்கிற ஆ ரகசிய தேர்தல் முறை வந்து புழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எதுனா குடவோலை தேர்தல் முறை அப்படிங்கிறது. சுதந்திர இந்தியாவுல ஜனநாயக பரவலாக்கத்தோட முதல் சட்டமாக 1950ல மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து இயற்றப்பட்டது. எப்பன்னா 1950ல மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து இயற்றப்பட்டது. 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவரங்களின் தொடர்ச்சியாக 1958ல மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும், மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டது. எப்பன்னா 1958ல மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் மற்றும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் 2மே 1958ல வந்து இயற்றப்படுது. நன்றி.